நம்ம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவது உள்ளபடியே பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. 1003 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீட்டில் 840 பேருக்கு வேலை வாய்ப்பை தர போறாங்க. இப்போது இன்னும் அதிக முதலீடு வருவதற்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் கார்னிங் மற்றும் ஆல்பிமஸ் கூட்டு நிறுவனத்தோட இந்த திட்டம் இன்னும் வளர்ந்து இன்னும் முதலீடுகளை கொண்டு வரணும். இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கார்னிங் நிறுவனத்தோட அதிகாரிகளிட்ட நான் கேட்கிறது, உலகத்தரம், அதிநவீன தொழில்நுட்பம், உயர் மதிப்பு ஆகியவற்றை உங்களோட குறிக்கோளா நீங்க வச்சிருக்கீங்க. அது கூடவே எங்க தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு உயர்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதையும் உங்கள் குறிக்கோளோட நீங்க சேர்த்துக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சேர்த்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. நம்ம திராவிட மாடல் அரசு எந்த அளவிற்கு வேகமாக செயல்பட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு சாட்சியாக இந்த நிறுவனமே விளங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரியில இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஜூன்ல அடிக்கல் நாட்டினோம். அடுத்த 17 மாசத்துல இன்னைக்கு இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியிருக்கு. வளரணும்னு விருப்பம் இருந்தா அதை மட்டுமே வளர்ச்சியை அடைய முடியாது. அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்பு தான் திராவிட மாடல். அதனால்தான் 1000க்கும் அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதுல 80% திட்டங்களை பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வேகமும் வெளிப்படைத்தன்மையும் தான் உலக நிறுவனங்களுக்கு நாங்க சொல்ற மெசேஜாக அமைந்திருக்கிறது. பல உலக நிறுவனங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் கடந்த 4 ஆண்டுகள்ல எலக்ட்ரானிக்ஸ், ஜிசிசி, R&D போன்ற துறைகளில் மகத்தான வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் துறையில $14.65 பில்லியன் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கிறோம்.